எங்கேயும் நாய் மிகவும் ஹராமான ஒரு விஷயமாக சொல்லப்படவில்லை. அப்ப நாயை நாம வளர்க்கலாமா அப்படின்னு நாம கேட்டாக்கா, நமக்கு நாயை ஒரு செல்ல பிராணியாக வளர்ப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அப்படின்னா நாயை நாம எதுக்காக வளர்க்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வருது இல்லையா? நாய் மிக நிச்சயமாக நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா மட்டுமே அனுமதிக்கு உண்டு. அது என்ன தேவை அப்படின்னு பார்த்தா, அந்த காவல், பாதுகாப்பு, இந்த காரணங்களுக்காக மட்டும்தான் நாய் வளர்ப்பதற்கு முஸ்லிம்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டு காவலுக்கு நாய் வேணும், அல்லது மிகப்பெரிய தோட்டம் துறவுகள் வைக்கப்பட்டிருக்கு, இங்க வளர்க்கறதுக்கு நாய் வேணும். ஏன்னா அப்பதான் அதை பாதுகாக்க முடியும். தோட்டம் வச்சிருந்தாக்கா பறவைகள் வரும், மற்ற மிருகங்கள் வரும், அல்லது திருடர்கள் வருவார்கள். இப்ப இந்த சூழ்நிலையில நாய் இருந்தது அப்படின்னு சொன்னா ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக நாயை வளர்ப்பதற்கு இஸ்லாம் எந்த விதமான தடையும் சொல்லவில்லை. அப்ப நாய் வளர்ப்பதற்கு ஏன் இஸ்லாம் கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்கு, அதாவது நிபந்தனை